ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ஃபிங்கர் சிப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ஃபிங்கர் சிப்ஸ் வெளியில் நல்லா மொறுமொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே டொமேட்டோ கெச்சப் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் இந்த ஃபிங்கர் சிப்ஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். ரெண்டையும் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துட்டேன். இது எல்லாமே ஒரே சைஸில் உள்ள உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு ஃபிங்கர் சிப்ஸ் எல்லாமே ஒரே சைஸில் வேணும் அப்படின்னா உருளைக்கிழங்கும் நம்ம ஒரே சைஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும். இப்போ எல்லா உருளைக்கிழங்குலையுமே தோல் சீவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தோல் சீவிட்டு உருளைக்கிழங்குல மேல் பகுதியையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணும்போது நமக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாமே ஒரே சைஸ்லேயே இருக்கும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதுமா இல்லாமல் எல்லாமே ஒரே நீளமாக இருக்கும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது போல் எல்லா உருளைக்கிழங்கையுமே தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம். இது நார்மல் வாட்டர் தான். அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை அதில் போட்டுடலாம். இது தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். இருபது நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துடலாம். நமக்கு தண்ணி தேவைப்படாது. அதுக்கப்புறம் தண்ணி ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ணிக்கலாம். சூடு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நமக்கு பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த அளவுக்கு சூடு இருக்கணும். ரொம்ப கொதிக்க வேணாம். லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டேஜில் அந்த சுடு தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த சுடு தண்ணியில் போட்டுடலாம். இது கூடவே 2 ஸ்பூனு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதில் உள்ள உப்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு லைட்டாக வெந்து வரும். ஏன்னா நமக்கு ஃப்ரை பண்ணும்போது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும், அதே மாதிரி உள்ளே சாஃப்டாக இருக்கணும். அதுக்காக தான் இது மாதிரி சுடுதண்ணியில் போட்டு வைக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நமக்கு நல்லாவே ஓரளவு லைட்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நமக்கு ஈரத்தை நல்லா தொடச்சி எடுக்கணும். அதுக்காக டிஷ்யூ பேப்பர் பிளேட்டில் போட்டு எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு அந்த டிஷ்யூ பேப்பர்லேயோ அல்லது காட்டன் கிளாத்லேயோ ரெண்டில் எதுலையாவது ஒன்றில் இந்த உருளைக்கிழங்கு மேலே போட்டுக்கலாம். நம்ம அதில் உள்ள தண்ணி காயணும். அதுக்காக தான் நான் இன்றைக்கி டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் தெறிக்கும். அதனால் இந்த தண்ணி இல்லாத மாதிரி துணியிலையோ அல்லது டிஷ்யூ பேப்பர்லேயோ நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு எண்ணெயில் போடும்போது மேலே எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபிங்கர் சிப்ஸ் இதில் போட்டுடலாம். நம்ம இந்த ஃபிங்கர் சிப்ஸ் செய்யும்போது 2 தடவையாக ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 டைம் இப்படி ஃப்ரை பண்ணணும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும்.
ரெண்டாவது தடவை ஃப்ரை பண்ணும்போது வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி அந்த லைட் எல்லோ கலர் மாறி இது மாதிரி ஒயிட் கலரில் வரும். உள்ளே நல்லா வெந்திருக்கும், ஆனால் வெளியில் கலர் மாறக்கூடாது. வெளியில் வெள்ளை கலர்லேயே தான் இருக்கணும். இப்போ நமக்கு நல்லாவே உள்ளே வெந்துருச்சு, ஆனால் வெளியில் வந்து நல்லா வெள்ளை கலரில் தான் இருக்குது, இன்னும் கிறிஸ்பி ஆகலை. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இதே போல் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்குமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து எடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தான் செகண்ட் டைம் மறுபடியும் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு ஃபஸ்ட் டைமு. இது எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி ஒரு பாக்ஸில் மாற்றி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் கரெக்டாக 1 மணி நேரம் வச்சா போதும், நல்லா கூலிங் ஆனால் போதும். இது க்ளோஸ் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ நம்ம 1 ஹவர் கழித்து எடுக்கலாம். இது மாதிரி நல்லா கூலிங் ஆகி சில்லுன்னு இருக்குது. எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த டைமில் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக கையில் தெறிக்கும், ஏன்னா சில்லுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும். இது மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிறதே தெரியும், நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி பபிள்ஸ்லாம் அமர்ந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் எல்லா ஃபிங்கர் சிப்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்பவே கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது மாதிரி 2 டைம் நம்ம ஃப்ரை பண்ணாதான் நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மொறுமொறுப்பு கிடைக்கும். நமக்கு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் டொமேட்டோ கெச்சப். இன்றைக்கி அது கூட வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைட்டாக இது மாதிரி டிப் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த டொமேட்டோ கெச்சப்போடு சேர்த்து சாப்பிடும்போது அந்த மொறுமொறுன்னும் சாஃப்டாகவும் அந்த டொமேட்டோ கெச்சப் எல்லாமே சேர்த்து வேறு லெவலில் இருக்குது அந்த டேஸ்ட்டு. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.